அவர் சேனல் பேலன்ஸ் வெல். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி வருது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இது. நம்ம வீடியோ என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனல் சார்பாக வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷயம் சொல்லி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தீபாவளி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேறு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்கவுங்க பார்வையில் வேறு ஞாபகத்துக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்னா சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு, புது ட்ரெஸ் அந்தமாரி போட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற டீனேஜ் ஜென்ரேஷன் மாறிட்டே வருது. இப்போ இருக்கிற டீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறது, அவுட்டிங் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதாக இருக்கும். அவர் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பலகாரம் செய்கிறது, இது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது, இல்லை அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க திங்கிங், அவங்க டாக்ட் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படி ஆகும். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. என்னன்னா இப்போ இருக்கிற அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற டீனேஜ் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பட்டாசு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க எப்படின்னா வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. அப்படி என்ன தான் ஜென்ரேஷன் மாறினாலும் நம்ம வந்து அந்த ஃபுட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மாறவே மாறாது. ஏன்னா தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா பீச்சாவோ பர்கரோ செஞ்சு நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்கோ யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ரிலேட்டிவ்க்கு. காலங்காலமாக நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்வோம், அதிரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் செய்வாங்க, லட்டு செய்வாங்க, மைசூர் பாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா செய்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக செய்கிற ரெசிபி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வருஷமும் செய்வோம். இப்போ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. யாருக்கு வந்து பீச்சா பர்கர் நூடுல்ஸ் அப்படி மாற்ற முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம், இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வீடியோ. ஃபுட்டுன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டோட நேம் என்ன பண்ணால் ரசகுல்லா. அந்த ரசகுல்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 kg வாங்கினா 400 ரூபீஸ் வேணால் அதுக்கு வந்து ஒரு கேஜிக்கு பர் கேஜிக்கு வந்து அவ்வளோ செலவாகும். பட் ஆனால் நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா 100 ரூபீஸ்க்குள்ளே அந்த 1 kgக்கான அந்த ஸ்வீட் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்டும் கம்மி தான். பார்த்தீங்கன்னா மில்க் வேணும், சுகர் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லெமன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலே வந்து அந்த ரசகுல்லா செஞ்சிடலாம். பார்த்துங்க வீட்டில் பண்ணால் 100 ரூபீஸ் ஆகும். இதே கடையில் வாங்கினா 500 ரூபீஸ் கிட்ட வந்து செலவு பண்ணுவோம். நம்ம அப்படி எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீட்லேயே அந்த ஈஸியாக என்ன சொல்கிறது, இப்போ அதிரசம் செய்யணும்னா மாவு ஊற வைக்கணும், பதம் பார்க்கணும், பக்குவம், இது அந்த மாதிரி கிடையாது. 1 hour டைம் பண்ணிங்கன்னா ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். வாங்க யார் எப்படி ஈஸியாக சீப்பாக செய்ய போகிறத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த ரசகுல்லா ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதாவது தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் 1 லிட்டர் பச்சைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். எருமை பால், பாக்கெட் பால்லாம் வேணாம். சப்போஸ் பசும்பால் கிடைச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பசும்பாலில் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெமன் வந்து புழிஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சீடு இல்லாமல். மற்ற பார்த்தீங்கன்னா 1 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ பவுட்ரு பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு தவறத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சைடு ஒரு இன்க்ரீடியன்ஸ் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 4 பொருள் மட்டும் இருந்தாலே போதும். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வந்து 45 ரூபீஸ் தான். லெமன் வந்து ஒரு 2 லெமன் வந்து 6 ரூபீஸ் தான் இருக்கும். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபீஸு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளே வந்து நம்ம வாங்கிட்டோம் எல்லாமே. வாங்க நம்ம இப்போ அடுத்து வந்து நம்ம எப்படி ரசகுல்லா செய்யலான்ற போய் பார்த்துடலாம். அடுப்பற்ற வச்சுட்டோம். அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் பால் அந்த அடுப்பில் வச்சிடலாம். நம்ம ரசகுல்லாவுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த பால்லேருந்து வர அந்த இது மாரி தாங்க, ஒரு பன்னீர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த ரசகுல்லா வந்து செய்ய போகிறோம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு தான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பால் வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிறனால போதும். நம்ம அந்த லெமன் ஊற்றி அந்த பன்னீர் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு. பால் வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பொங்கி வந்தோடனே என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுக்க லெமன் ஊற்றி அந்த பன்னீர் தனியாக நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் லெமன் வீட்டில் வந்து எங்கிட்ட வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இருந்தாலும் சரி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வினிகர் வந்து 2 இருக்குது. ஒன்று ஃபுட்டுக்கு வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணுற வினிகர் இருக்குது, இன்னொன்று க்ளீனிங் பர்பஸ்க்காக வினிகர் இருக்குது. இன்னொன்று ஆப்பிள் சீடர் வினிகர்னு கேளுங்க, ஃபுட்டுக்குன்னு சொல்லி கேட்டாலே கடையில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் எவ்வளோ ஊற்றுறோமோ அது வந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். 2 லெமன் ஜூஸ் அளவுக்கு ஊற்றணும் அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். நம்ம வந்து அந்த இது வந்து பன்னீர் வந்து தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம வந்து வீட்டில் வந்து லெமன் இருக்குது, அதனால் நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பன்னீர் எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் பொங்க போகுது. இப்போ பால் பொங்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பொங்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெமன் வந்து ஊற்றி நம்ம அந்த பன்னீர் வந்து செப்பரேட்டாக எடுத்து வைக்க போகிறோம்.
இப்போ நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். நம்ம ஒரு கரண்டியால் வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே ஊற்றிடாதுங்க. இப்போ ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து திரியாக பிரிஞ்சு வந்து இந்த பன்னீர் வந்து செப்பரேட்டாக வரும். தண்ணி தனியாகவும் அந்த பன்னீர் தனியாகவும் வரும். வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படி இருக்குன்றவங்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து இப்போ திரிஞ்சு வந்துடும். இந்த பன்னீர் தாங்க ரசகுல்லா செய்யறதுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு. கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பன்னீர் நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது கடையில் இருக்கிற பன்னீரில் வந்து என்ன சொல்ல ரெடிமேடாக இருக்கலாம். அந்த பன்னீரில் வந்து செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் செய்ய முடியாது. இந்தமாரி வந்து பால்லேருந்து திரித்து நம்ம எடுக்கிறதுல நம்ம செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து தனியாக செப்பரேட்டாக ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே வந்து தண்ணி தனியாக வந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்க அந்த துணி, ஒயிட் கலர் துணி இருக்குல்ல, வேட்டி துணி அந்த மாதிரி இல்லை துண்டு அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பால் நல்லா திரிஞ்சு வந்துச்சு, பன்னீர் செப்பரேட்டாக வந்துச்சு. நம்ம தனியாக ஒரு துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு பாத்திரத்தில் இந்தமாரி வீட்டில் ஃபில்டர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த கிளாத்தை வந்து இப்படி போட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பன்னீரை வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பன்னீர் வந்து தனித்தனியாக திரிஞ்சு செப்பரேட்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து பால் கோவா மாரி அழகாக தனியாக வந்துருச்சு. இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம இது வினிகர் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, ஏன்னா ஸ்மெல்லு வராது. நம்ம லெமனை ஊற்றுறதுனால அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இதில் இருக்கும். அதனால் இந்தமாரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த லெமனோட டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் வந்து இதுலேருந்து போயிடும். இந்தமாரி 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம அந்த வாட்டர் வந்து ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த நல்லா வாஷ் பண்ணிட்டோம். கையாலேயே என்ன பண்ணி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி துணியை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம வீட்டில் ரைஸ்லாம் வடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி உங்கள் வீட்டில் அந்த சிங்க்கு டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கட்டி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே அங்கேயே இருக்கட்டும். 20 இல்லை 15 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணிலாம் வந்து இந்தமாரி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகும். இந்தமாதிரி நல்லா அழுத்தி தண்ணியெலாம் நல்லா எடுத்துகிட்டு அந்த சிங்க்கு டேப்பில் வந்து கட்டி விட்டுருங்க. இல்லை கதவு டோர் அந்த மூலையிலே இருக்கும் தெரியுமா, அதில் இதில் உங்களுக்கு எங்கே வீட்டில் வச்சுட்டே இருக்கோ அந்த இதில் கட்டி இந்தமாரி வந்து நல்லா தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். முக்கியமான ஒரு விஷயம்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இல்லைனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா வந்து ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இதான் இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன் வந்து கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வந்து சில ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ரசகுல்லா கரெக்டாக வந்துடும். அதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பன்னீர் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபில்டர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிடும். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் சிரப்பாரு ஜீரா சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதான் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க சுகர் வந்து நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு 1 kg சுகர் எடுத்துருக்கேன். சுகர் வந்து கம்மியாக வேணுன்றவங்க ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம சிரப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்குங்க. கொஞ்சமாக அந்த சக்கரை வந்து ஓரளவுக்கு முழுகிற மாதிரி தண்ணி இருந்தாலே போதும், ரொம்பலாம் ஊற்ற வேணாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சக்கரை போதும், இவ்வளோ தண்ணி போதும். இது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா அந்த சுகரோட கலர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும், கேராமில் மாரி அந்த கலர் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி சுகர் போட்டுக்கோங்க.
இதே வந்து நம்ம வந்து சில பேர் கேட்பாங்க, இது வந்து பால் ஊற்றி அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. சில இது ஸ்வீட் செய்யக்குள்ள செய்வாங்க. இதுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து பேரண்ட் சுகர் வந்து ஆல்ரெடி வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து தேவையில்லை. ஃப்ளேம் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். மெதுவாக இந்தமாரி கலக்கி விட்டுருங்க. இது வந்து கம்பி பதம்னா சொல்லுவாங்களோ அதெல்லாம் இது வேணாங்க. அந்த சுகர் வந்து லைட் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகி அது கரைஞ்சி அந்த லைட்டாக கொதி வந்தாலே போதும். நம்ம வந்து இது பண்ணிடலாம். இது வந்து ஜீராவை பொறுத்தவரைக்கும் ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. குலோப் ஜாமுக்கு வந்து நம்ம வந்து ஜீரா வந்து சூடு பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் குலோப் ஜாம் வந்து எண்ணெயில் போட்டு போடுவோம். இது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த ஜீரா தண்ணியிலலாம் வந்து அந்த ரசகுல்லா வந்து வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கொதிச்சுட்டே இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து நம்ம வந்து அந்த சைடு வந்து அடுப்பில் வந்து சுகர் சிரப் ஜீரா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுனால அந்த பன்னீரை நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தாலே தெரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ அந்த துணியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பன்னீரை வந்து இந்தமாரி ஒரு அகலமான ஒரு தட்டில் வந்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து வந்து பிசைஞ்சு போகுது வந்து நல்லா வந்து ஒரு குலோப் ஜாம் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி பசைஞ்சாலும் அந்த ரசகுல்லா வந்து ஜீராவில் ஊறாது. பிசையாமல் விட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாலாக உருண்டை பிறகு வந்து இதாக ஆகிடும். இன்னும் உடஞ்சிரும். அது நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சிப்போம் லைட்டாக. இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்தமாரி வந்து குலோப் ஜாம் மாரி நல்லா சாஃப்டாக வர பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பக்கம் வரைக்கும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து ரொம்ப பிசைஞ்சிங்கன்னா இந்த ஜீரா வந்து இழுக்காது உள்ளார. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு சுகர் சிரப் ஜீரா வந்து அடுப்பில் வச்சுருந்தால அது லைட்டாக கொதி வந்துச்சு. இன்னும் லைட்டாக கொதிக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாலாக வந்து நம்ம அந்த பன்னீர் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்தமாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து இந்தமாரி குட்டி குட்டியாக பாலாக உரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக அழுத்திட்டு அப்புறம் அழுத்தி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த இது வந்து உடையாது. கடையில் பார்த்தீங்கன்னா வேறு ஷேப்பில் இருக்கணும். ரவுண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஓவல் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருட்டிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் சின்னதாக உருட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை வந்து ஜீராவில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் நான் வந்து இந்த சைஸில் வந்து உருட்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா உருண்டையும் இந்தமாதிரி பவுல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஷேப்பாக. இந்தமாதிரி விரிச்சல் இல்லாமல் பிரேக் இல்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்கணும். மற்ற ஜீரா அந்த சைடு பொரிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஜீராவில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் இடித்து வச்சுருக்கலாம். அதை போட்டு உடனே நம்ம வந்து அந்த இது பண்ணியிருக்கலாம். அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் இதில் போட்டிருக்கோம். நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காய் போட்டோன்னா ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் உள்ளே போட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பன்னீரை வந்து கொஞ்சமாக நம்ம அந்த ஜீராவில் போட்டுடலாம். ரசகுல்லா வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த பாகுல போடாமல் அந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல 10 நிமிஷம் வேக வச்சு போட்டு நல்லா சாஃப்டாக வரும். இதுமாரி மெதுவாக போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ மறுபடியும் எல்லாமே நம்ம அந்த இதெல்லாம் உள்ளே போட்ட பண்ணிடுறேன். மறுபடியும் அடுப்பு ஒன்று ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ரசகுல்லா வந்து எப்பயுமே சூடான அந்த பாகில் தாங்க போடணும். சில பேர் வந்து ஆற வச்சுட்டு போட்டுட்டு கத்தில் பண்ணால் ரப்பர் மாரி இருக்குது, ஜீரா இழுக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நுர வருது பார்த்தீங்களா. இந்தமாரி வந்து அப்பப்போ லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது வந்து ஜீராவில் இருக்கணுங்க. சூடாக இருக்கணும். அடுப்பு அது வரைக்கும் ஆஃப் பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்காதுங்க. ஒன்று உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணால் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இதில் பார்த்தாலே தெரியும் நம்ம
எவ்வளோ பெருசு நம்ம வந்து இது பண்ணால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, பிக்கர் சைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக ஜீராவில் போட்டோன்னா அது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் வந்து பால் ரவுண்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதோட கொஞ்சம் சின்ன ஷேப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். அப்புறம் மீதி 10 மினிட்ஸ் வந்து ஓப்பன் தட்டை எடுத்துகிட்டு மீதி 10 மினிட்ஸ் வந்து அதில் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஜீராவில் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு அந்த பன்னீர். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா நிறுத்திட்டு நம்ம பன்னீரை வந்து அந்த ரசகுல்லா வந்து எடுத்து வச்சிடலாம். ரசகுல்லா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டோம். பாருங்கள் அப்படியே உடையாமல் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக அதாவது சீப்பாக ரேட்னா சொல்லி செலவே இல்லாமல் வந்து கம்மியான செலவே இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டேன், கம்மியான செலவில் வந்து வீட்டில் எப்படி வந்து நம்ம ரசகுல்லா பண்ணிருப்பேன்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து அது வந்து பார்க்கணும் அப்படி பெருசாக இருக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் தான். அந்த செய்கிற அந்த 1-2 அந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்துடும், யார் வேணால் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிமேல் நிறையா ஸ்வீட் ரெசிபி இருக்குது, நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.